தமிழகத்தில் கஞ்சா போதை மாத்திரைகள் புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் ஏஎம் விக்ரமராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பேசினார். மேலும் வருகின்ற மே 5ஆம் தேதி மதுராந்தகத்தில் 42வது வணிகர் சங்க மாநாடு நடைபெறுகிறது. இது தொடர்பாக நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினார். இதன் பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசியதாவது, வணிகர்களை வாட்டி வதைக்கும் வரி விதிப்பு முறைகளில் இருந்து மத்திய மாநில அரசுகள் வியாபாரிகளை பாதுகாக்க வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆன்லைன் வர்த்தகத்தால் 27% வணிகம் சுரண்டப்பட உள்ளது. இந்நிலையில் எஞ்சியுள்ள வணிகர்களையாவது பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். மதுராந்தகத்தில் நடைபெறும் மாநாட்டில் தமிழக முதல்வர், மத்திய அமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தமிழகத்தில் இந்தி படிக்கும் மாணவ மாணவிகள் அதனை அச்சமின்றி பயின்று வருகின்றனர். அந்தந்த மாநிலங்கள் மாநில மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். வேறொரு மொழியை மத்திய அரசு கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கமாக செயல்பட வேண்டும். தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க வணிகர்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்போம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் ஆங்கில பெயர் பலகைகளை வைத்துள்ளது என அவர் குற்றம் சாட்டினார். கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது போன்று திரைப்படங்களுக்கும் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என சட்டம் இல்லையே என அவர் கூறினார். மேலும் சாலை ஓரங்களில் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் டாஸ்மாக் மது கடைகளை அகற்ற வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா போதை மாத்திரைகள் போதை வஸ்துக்கள் புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இது குறித்து மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் எனவும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் ஏஎம் விக்ரமராஜா கூறினார். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் வருகின்ற 42வது மாநில மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற மாநாடு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு ஆக்கிவிடப்பட வேண்டும். வணிகர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகளை நீக்கிட வேண்டும். பல்வேறு வரி விதிப்பிலிருந்து வணிகர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கார்ப்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக எங்கள் வணிகம் ஏறக்குறைய 27% சுரண்டப்பட்டிருக்கிறது. ஆகவே மீதமுள்ள வணிகர்களை பாதுகாப்பதற்கு அரசு முன்வரப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள். மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாடு வணிகர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மாநாடாக, வணிகர் உரிமை முழக்க மாநாடாக இந்த மாநாடு என்பது அதிகாரியுடைய அச்சுறுத்தலிருந்து விடுபடுவதற்கும் அதிகாரியுடைய கட்டுப்பாடு விடுவதற்கும் சுதந்திரமாக வணிகம் செய்வதற்கு அரசு முன்வர வேண்டும். அந்த அனுமதி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு பல்வேறு வரி விலக்குகளை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிக பேரை முன்னெடுக்கிறது. நடுவண் அரசோட முன்மொழி கொள்கை அவன் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு மாநில மொழி, இதை பற்றி உங்க கருத்து? ஏற்கனவே ஹிந்தி படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநில அரசனுடைய மொழியிலே ஒரு மத்திய அரசு திணிப்பு இருக்கக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மாநில அரசு என்பது மிக சுதந்திரமாக செயல்பட வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்க போக்கோடு செயல்பட்டால் மட்டும்தான் அரசு தருகின்ற நன்மைகள் மக்களுக்கு வந்து சேரும். இதில் ஒரு அரசு, மத்திய அரசு ஒரு கட்டாயப்படுத்தி அழுத்தம் தருவதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்தந்த மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றீங்க? அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநிலத்து மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்தந்த மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு தன்மை என்பது இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளில் இருக்கிறது. அதில் மத்திய அரசு அழுத்தம் தரக்கூடாது என்பதை மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். கலைஞர் முதலமைச்சராக சொல்ல வணிக நிறுவனங்கள்லாம் வந்து தமிழ முக்கியத்துவம் கொடுத்து பெயர் பலகை வைக்கணும், ஆங்கில சிறுசாகவும் தமிழ் மொழி பெரிதாகவும் இருக்காங்க. இப்ப எந்த வன்னியர் கலந்தாங்க, இதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? இல்ல, இப்போ மத்திய மாநில அரசு அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு வன்கொடை பேரமைப்பு ஒத்துழைப்பு நல்கி வருகிறது. பல்வேறு கடைகளில் முதல் பக்கமாக முதல் வரியிலே தமிழாக்கம் இருக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அரசும் கெடுகளை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நம் நாட்டு உள்நாட்டு வணிகர்கள் ஏற்கனவே தமிழ் தான் மொழிபெயர்த்திருப்பார்கள். இன்று கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறது. அதை அப்புறப்படுத்தி முழுமையாக தமிழாக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படங்களுக்கு ஆங்கில பெயர் வைக்கிறாங்க, இதை பத்தி
அதாவது திரைப்படம் எடுக்கிறவங்க ஆங்கில பேர் வைக்கிறது அவங்களுடைய சுதந்திரமா இருக்கிறது, தமிழ் பெயர் வைப்பது சுதந்திரமாக இருக்கிறது. தமிழாக்கம் தான் வைக்க வேண்டும் என்பது சட்டம் அங்கு இல்லை. ஆனால் கடைகளில் மட்டுமே முகப்பில் தமிழ் தான் வைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. அதுக்கும் சட்டம் கொண்டு வரணும்ன்றீங்களா? அதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த துறை சார்ந்தவர்கள் கேட்டா அவங்க பதில் அழகா சொல்லுவாங்க. அந்த துறையில கேட்டீங்கன்னா தெளிவாக பதில் அளிப்பாரு. தமிழக அரசு வந்து டாஸ்மாக் வணிகமாயி போச்சு. அது இலக்கு அதிகரிக்கணும் சொல்லி திட்டு வராங்க. இது சிறு வியாபாரிகள் அன்றாட கூட கொண்டு போய் வியாபாரம் பண்றாங்களா இந்த மதுக்கடைகளும் பாதிக்கப்படுறாங்க. இந்த மது கடையை ஏற்கனவே மூடுன்னு சொல்லிட்டு படிப்படியா மூடுறன்னு தமிழக அரசு வாக்குறுதி திமுக அரசு அறிவிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் அதை செய்யல. உங்க மாநாட்டுல இது சம்பந்தமா நீங்க மது கடையை கட்டாயமாக மதுபான கடைகளை சாலையில் நெருக்கடியான பகுதியில் இருக்கின்ற மதுபான கடைகள் மார்க்கெட் அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகோட பேரமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் நாசிரத் பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களில் இந்த கடைகளை நாம் கோரிக்கை மனு தந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலும் தீர்மானமாக கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மதுபான கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை கடைபிடித்து படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும். அதாவது மதுபான கடைகளை மூட வேண்டும், திறக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. மது இல்லை என்று சொன்னால் நன்மையான கருத்தாகத்தான் இருக்கும். ஆனால் அரசு அதை முறையிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் ஒரு பட்டியலிட்டு வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி கஞ்சா, மாத்திரை, போதை மாத்திரைகள், போதை வஸ்துகள் இதை ஒழிப்பதற்கு அரசு இரும்பு கரம் கொண்டால் ஒடுக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு வணிகோடு பேரமைப்பு வலியுறுத்த இருக்கிறது. நன்றி.